மத்திய கிழக்கு போர் பதற்றம் காரணமாக நாடு முழுவதும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மீண்டும் ரூபாய் உயர்த்தப்பட்டு சென்னையில் ரூபாய் 50 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். வீட்டு உபயோக சிலிண்டர் விலை முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடந்த 3 மாதங்களில் மட்டும் அதிரடியாக 2 முறை உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் நிலவி வரும் போர் பதற்றத்தின் எதிரொலியாக வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை மட்டுமே வரலாறு காணாத வகையில் உயர்ந்து வந்தது. எனினும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை கடந்த ஏப்ரல் மாதத்தில் ரூபாய் 50 இருந்தது. இந்நிலையில் போர் பதற்றம் தொடர்வதால் நாடு முழுவதும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையும் தற்போது மீண்டும் ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் 14 கிலோ எடையுள்ள வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை ரூபாய் 50 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் தொடர்ந்து அதிகரித்த சிலிண்டர் விலை மே மாதம் மாற்றமில்லாமல் இருந்த நிலையில் தற்போது ஜூன் மாதத்தில் இந்த அதிரடி விலை உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. கடந்த 3 மாதங்களில் மட்டும் சிலிண்டர் விலை 2 முறை உயர்ந்து ஒட்டுமொத்தமாக ரூபாய் வரை அதிகரித்திருப்பது இல்லத்தரசிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அன்றாடம் நாங்கள் மீன் விற்று தான் வியாபாரம் பண்ணி தான் சம்பாதிக்கிறோமே. வர காசுக்கு டீசல் வேறு அடிச்சுட்டு ஆட்டோக்காரங்க 10 ரூபாய் ஏற்றிட்டாங்க, அவங்களும் 10 ரூபாய் ஏற்றிட்டாங்க. அவங்களுக்கு 10 ரூபாய் கொடுத்துட்டு கேஸுக்கு இப்போ வாங்கி சமைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இட்லி வாங்கலான்னு போனால் அங்கேயும் ஒரு இட்லி 15 ரூபாய் 20 ரூபான்றாங்க, ஒரு தோசை 30 ரூபான்றாங்க. நாங்கள் எப்படி சாப்பிடுறது? சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கன்னா ஒரு 10 ரூபாய் வாங்கி போட்டாலும் ஈடற முடியல. அதனால் கூட சிலிண்டர் நீங்கள் 2 தரேன்னு சொன்னீங்க, அதுவும் கிடையாது. சிலிண்டர் ஃபுல் சிலிண்டர் வரமாடுது. பாதி சிலிண்டர் வருது, 20 நாள் தான் சிலிண்டரே எங்களுக்கு வருது. மொத்தம் 8 பேர் சாப்பிட்றதுனால எங்கள் வீட்டில் 3 வண்டி பைக் இருக்குது, அப்படியே ஓரம் கட்டி வச்சுருக்குறாங்க. டீசல் விலை அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே நாங்கள் சாப்பிட்ணுன்னு சொன்னாலும் எங்கன்னா 100க்கு 10 ரூபா வட்டியோ 5 ரூபா வட்டியோ 20 ரூபா வட்டியோ வாங்கி தான் எங்கள் வயிற்று நாங்கள் கழுவிட்டு இருக்கிறோம். கொடுக்குறவங்களும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. நாங்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பார்த்து எதனா நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது செய்யுங்க. ஏதோ 5 ரூபா 2 ரூபா ஏற்றினா பரவாயில்ல, இப்படி ஒரே ஐடியா 30 ரூபா 50 ரூபா ஏற்றினா பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கும். டே டு டே லைஃப்பில் இது 30 ரூபா 40 ரூபா சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க சம்பாதிக்கிறதே பெரும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. இப்படி நீங்கள் இப்போ செலவு கூட்டிக்கிட்டே போனீங்கன்னா அவங்க எப்படி சமாளிப்பாங்க? இப்போ எல்லாருமே பார்த்தா எல்லார் வீட்லேயுமே சிலிண்டர் இருக்குது, முந்தி மாதிரி இல்லை. எல்லா வீட்லேயுமே சிலிண்டர் இல்லாத வீடே இல்லை. அப்போ விலை கம்மியாக இருந்தாத்தே எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குது. அந்த சிலிண்டர் விலை கம்மியாக குறைக்கணும் மக்களுக்காண்டி. விலையேற்றங்கிறது ரொம்ப சாமானிய மக்களுக்கும் ஏழைகளுக்கும் ரொம்ப கஷ்டம். நாங்கள் நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்க, அதனால் எங்களுக்குமே இப்போ படிப்படியாக கூடுறதுனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு சேலரிலாம் இன்க்ரீஸ் ஆகலை, ஆனால் செலவு கூடிக்கிட்டே போகுது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேஸ் மட்டும் இல்லை, மற்ற பொருள்களும் விலை கூடிக்கிட்டே தான் போகுது. அரசாங்கம் தான் அதை நல்ல முடிவு. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையை கட்டுக்குள் கொண்டு வர மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.